அன்பு நேயர்களே, நல்லார் ஒருவர் உளரே, அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. ஒரு ஊரிலோ ஒரு நல்லவர் இருந்துவிட்டால் போதும், அவருக்காக பெய்யும் மழை அத்தனை பேருக்கும் நன்மையை கொடுக்கும். அதேபோல்தான் தீயவர்கள், தீய குணங்கள் உள்ளவர்கள் மத்தியில் வாழும் நல்லவர்களின் நிலைமையும் அப்படித்தான் ஆகிப் போகின்றது. அவர்கள் படும் துன்பத்தில் அவர்கள்தான் துன்பப்படுகிறார்கள் என்றால், அறியாதவர்களும் துன்பப்படுகிறார்கள். இப்படித்தான் இப்பொழுது நாம் சில விஷயங்களை கண்கூடாக கண்டு கொண்டு வருகிறோம். நம் சுயநலத்திற்காக இயற்கை எண்ணெயை எத்தனை பாடுபடுத்துகின்றோம். மழையவே சுரண்டி விடுகிறோம். அதனுடைய வழித்தடத்தில் நாம் போய் குறுக்கே நின்று கொள்கிறோம். சும்மா இருப்பாளா இயற்கை எண்ணெய்? சொல்லி காட்டவில்லை. நீரில் கழிவு நீரை கலக்கின்றோமே, நமக்கு மனசாட்சி இருக்கின்றதா? இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம். இப்பொழுதுள்ள இளவட்டங்கள் வாழ்க்கை முறை சுத்தமாக அடியோடு ஒழுக்கம் என்பதே என்ன என்ற கேள்விக்குறியோடு நகர்கின்றது சிலரது வாழ்க்கை. இப்படி எல்லாமே இயற்கைக்கு புறம்பாக மாறும் பொழுது இயற்கை என்ன செய்கின்றது? நம்மை பாடாய் படுத்தி விடுகின்றது. என்னதான் செய்த பாவத்திற்கு பலன் என்றாலும் பிறர் மகிழும்போது நம் மனம் மகிழ்கின்றது. அவர்கள் துன்பப்படும் பொழுது நம் மனமும் துன்பப்படுகின்றது. நன்றாக வேண்டும் என்றால் என்ன தோன்றுகின்றது? சாதாரண நாட்களிலேயே நம்மால் நமது உணவை உண்ண முடியாது. எத்தனை ஜீவன்கள் பசியோடு இருக்கின்றனவோ என்ற எண்ணம் வந்துவிடும். முதல் கவலம் எடுக்கும் பொழுது அகதிகளின் முகம் நினைவிற்கு வரும். இப்படி இருக்கும் மனமானது இப்பொழுது மக்கள் படும் துன்பத்தை கண்டு என்ன பாடுபடும் நம் அனைவருக்குமே. வார்த்தையில் வடிக்க முடியவில்லை, வடிக்க முடியாது. அதற்காகத்தான் நமது புராணங்கள் தர்ம சிந்தனையுடன் வாழச் சொல்கின்றன. நம்மை புண்ணியங்கள் செய்ய சொல்கின்றன. இதை படித்தவர்கள் எடுத்து சொன்னாலும் பழிப்பவர்கள் அதிகம். எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு இருக்கும் நம் இறைவன் கணக்கு தீர்ப்பது போல் இருக்கின்றது. கணக்கு தீர்த்தாலும் உயிர்கள் அல்லவா, இரத்தமும் சதையும் வலியும் உள்ள உயிர்கள் அல்லவா. இதில் நல்லது கெட்டது என்று நாம் பிரிக்க முடியுமா? மனம் மிகவும் வேதனை கொள்கின்றது. எடுத்த இப்பிறவியில் நம்மால் முடிந்த வரையில் அறம் வழுவாமல் வாழ்ந்து விடுவோமே அன்பு நேயர்களே. இப்படி வாழும் பொழுது நம்முடைய வேண்டுதல் கட்டாயமாக பிறருக்காக வேண்டும் பொழுது அது நடந்தே விடுகின்றது.